என எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி பிசாசவன். ஒருத்தர் சொன்னார், நிறைய காசு யார்கிட்ட இருக்குன்னா அவங்கள்ட்ட தான் இருக்கு. நான் சொன்னேன், கிறிஸ்துவ தாங்க உலகத்தில் பெரிய பணக்காரங்கன்னு ஒருத்தர் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லைங்க, இயேசு கிறிஸ்து வர்றப்போ இந்த உலகத்தை காட்டி இதெல்லாம் உனக்கு தரேன்னு யார் சொன்னார்? அப்போ யார்கிட்ட இருக்குது இந்த உலகம்? அதுதான் உண்மை. அதனால் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சரியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னைக்காவது பசியாக இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது தேவை சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கீங்களா? என்னைக்காவது பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் இல்லாமல் இருந்திருக்கீங்களா? கர்த்தரை நம்பி ஒரு பைபிள் எடுத்துட்டீங்க, நல்லா ஜெபம் பண்ணி உண்மையாக இருந்தால் தேவப்பிரியா ஐயா, உண்மையாக இல்லைன்னா அந்த 10 பேர் 5 பேர் மாமே மச்சான் சர்ச்சு, அவ்வளோதான். உண்மையாக இருந்தால் வளர்ச்சி, உண்மை இல்லைன்னா இல்லை. வாழ்க்கையில் உண்மை தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது உழைப்பு. உண்மையும் உழைப்பும் இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் வழி நடத்தும் ஆண்டவர். நேற்றே சொன்னேன், மளிகை கடையும் ஊழியமும் சேம் தான், பிஸ்னஸும் ஊழியமும் சேம் தான். எவன் சரியாக வேலை செய்கிறோமோ அவனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஒரு அரசு அதிகாரி வீட்டிலேருந்து வேலைக்கு கிளம்புறார். கிளம்புறப்போ துணைவியார் சொல்லுது, இன்றைக்கி மகனுக்கு பிறந்த நாளுப்பா, ஒரு 100 ரூபா வேணும்ப்பா ட்ரெஸ் எடுக்க, 50 ரூபா என்கிட்ட இருக்கு, நீ ஒரு 50 ரூபா எப்படியாவது தேதிட்டு வந்துரு. ஏடிஎம்லாம் வருமுன்ன, முன்ன ஏடிஎம் வருமுன்ன சம்பளம் கேஷாக கொடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாளில் செலவாயிடும். 10ஆம் தேதிக்கு மேலே விருந்தாள் வந்தால் என்ன ஆகும்? காசு இருக்காது, மணிப்பர் செய்தி பார்க்கணும். இப்போ ஏடிஎம் வந்தப்புறம் அந்த வேலை இல்லை, எவ்வளோ நாளும் கடன் வாங்கிக்கலாம். சம்பளம் வந்தாலும் மொத்தமாக எடுத்துக்கிறான், உங்களை கேட்குறதே இல்லை. அக்கௌண்ட்டில் பணம் போட்டோன்னா எடுத்துக்கிறான். அதான் 2000 ரூபா ஸ்டாலின் கொடுத்த உடனே 5000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தா இருப்போம். நிறையா பேர் போய் நின்னாங்க உடனே. ஏன்னா ஏற்கனவே டெபிட் அக்கௌண்ட்டில் இருக்குது, பேலன்ஸோட கம்மியாக இருக்குது, அதுக்கு வட்டி வேறு. அவன் உடனே எடுத்துருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உடனே போய் எடுத்துக்கலான்னு போய் நின்னாங்க. முன்ன கடன் கொடுக்க மாட்டேன்னுவான், இப்போ கடன் கொடுக்க ரெடியாக இருக்கிறான். ஆனால் கடன் கொடுத்த பிறகு 1 ரூபா பொருள் 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அந்த அம்மா அந்த ஏடிஎம் வரும்னா ஒரு 50 ரூபா தேர்த்திட்டு வந்திருப்பான்னாங்க. அவர் அரசு அதிகாரி வந்தார், ஒரு டீ கடையில் உட்காந்தார், டீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். என்ன செய்கிறது, மனைவி 50 ரூபாவோட வாடாங்குது. இன்றைக்கி எவனை பார்த்தாலும் ஹெல்மெட் எல்லாரும் போட்டுட்டு போகிறான், எல்லோரும் இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறான், ஒருத்த கூட எல்லோ கோட்டை தாண்ட மாட்டேங்கான், எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக திருந்திட்டான். இந்தியன் படத்தில் வந்த மாதிரி எவன் தீவிரவாதி வந்துட்டானா என்னன்னு தெரியல. இந்தியாவே திருந்தின மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன கிடைக்கல, ஒன்றும் மீட்ரு விழுற மாதிரி இல்லையே. தவறு, அவர் சிக்னலில் வந்து நிற்கிறோம், கரெக்டாக நியூட்ரல் நிற்கிறான், கீரில் நின்னா புதுசாக வண்டி ஓட்டுருவேன். அந்த போகம் தெரியும் போலீஸ்காரங்களுக்கு. ஏன்னா நான் 19-20 வயசில் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறப்போ மவுண்ட் ரோடில் பார்த்தோன்னே என்னை கூப்பிடுவாங்க. ஏன்னா என்ன இல்லை, லைசன்ஸ் இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பயலும் இப்படி சரியாக எல்லாம் சரியாக இருக்க மாதிரி இருக்க. இன்றைக்கி என்ன மீட்ரு உள்ளது, காலையில் 9-8 மணிலேருந்து 12 மணி ஆகிட்டு 12 மணிக்கு டீ குடிக்கிறோம் தேடிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்துட்டு 12 மணிக்கு 12:05க்கு அந்த அன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இல்லாமல் போஸ்ட் பாக்ஸ் வந்து பொது இடத்துல இருக்கும். அஞ்சல் பெட்டி, தபால் நிலையம், அஞ்சல் பெட்டி 115 ஒரு சினிமாவே வந்துச்சு. ஒரே அஞ்சல் பெட்டினா நம்ம அதில் போட்டுருவோம். நிறையா எடுக்காத பெட்டி, அதில் தேதி போட்டிருப்பாங்க, 5 PM 12 AM அந்த டைம் போட்டுக்கு எடுத்துகிட்டு அதை கொண்டு ஸ்டார்டிங் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்ட்ரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதில் பிரிப்பாங்க. எந்த ஊருக்கு போனோம், அப்புறம் மெயில் ட்ரெயின், அந்த மெயில் ட்ரெயினில் கொண்டே கொடுப்பாங்க. திண்டுக்கலுக்குன்னா திண்டுக்கல் மொத்த தபாலையும் அங்கே இறக்கிடுவான். அவன் ஸ்டார்டிங் ஆஃபீஸில் திரும்ப திண்டுக்கல் போயிட்டு எந்தெந்த கிராமத்துக்கு போகணும் அங்கங்கே இப்படி அந்த அஞ்சல் பெட்டியில் கொண்டே போடணும். ஒருத்தர் வர்றாரு, ஒரு வயதான நம்ம தேவப்பிரியா ஐயா மாதிரி ஒரு ஐயா வர்றாரு. அவர் ஒரு பெரிய கவர் எடுத்தாங்க, அதில் போட போகிறாரு. போட முடியல. ஏன் போட முடியலன்னு ஒரு கை இடது கையில் அந்த தபாரை வச்சுட்டு
இன்னொரு வலது கையை விட்டு அதில் இருக்க தடையை தள்ளுகிறார். இப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா தேவைக்காக ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, போய் பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டாரு. ஏன் நீ தான் தபால் திருடுறாளா? தபால் திருடனை பிடிக்க சொல்லி தான் நீ போட்டிருக்கு. ரொம்ப நாளாக தபால் திருடு போய்கிட்டு இருக்கு. நீ தான் அந்த மனுஷனா? வாயா, நான் ஸ்பெஷல் ஸ்குவாடு உன்னை பிடிக்க வந்திருக்கேன், பிடிச்சிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷன். அவர் ஐயா, நான் ஏழையா, வயசானவன், எந்த தபால் போல முந்தின தபால் தடுத்துக்கிட்டு நிற்கி காணிக்கப்பட்டியில் காணிக்க போட்டு ஒருத்தர் சரியாக தள்ளலாம் என்ன ஆகும்? ஒரு சில சின்ன வாயாக வச்சுருப்பாங்க. இப்போ எல்லோரும் பெரிய வாயாக வச்சுட்டோம், பெரிய பெட்டியாகவும் வச்சுட்டோம். தாராள மனசு. அதாவது இது மாதிரி இந்த மெசேஜ் நேரத்துக்கு முன்னாடி சரியான நேரத்துக்கு வந்திருக்கோம் ஐயா. முந்தா நாள் ஒரு சர்ச்சு டெடிகேஷனில் என்ன சரியான நேரம்னா கொடுக்குற நேரம். ஒரு சர்ச்சு டெடிகேஷனில் சரியான, அதே மாதிரி எடுக்க முடியல. ஏய் திருடுற, எவ்வளோ நாள் இந்த தபால் காணல எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டு, வா போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு கேஸ் போட போகிறேன். எங்கள் எஸ்ஐ அவ்வளோ மோசமான ஆள், உன்னை பிடிப்பார் அடிப்பார். அவன் ஐயா சாமிங்கிறான். அந்த கதையே என்கிட்ட பேசல. இவர் கெஞ்சிறாரு, அவர் மிஞ்சிறாரு, இவர் கெஞ்சிறாரு, அவர் மிஞ்சிறாரு. கடைசியாக சரி, அந்த வயதானவர் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல, என்னதான் நடக்கும், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவர் உங்களை விசாரிக்கிறோன்னா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தோத்திரத்தோடு ஜெபத்தோடு சொல்லுங்கன்னு கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வார்த்தையின்படி அந்த கண்களுக்கு நேர மேலே எடுத்துட்டு, அப்பா நீங்கள் என்னை வழிநடத்துங்கப்பான்னு அந்த கண்ணை மேலே தூக்கி பார்த்துட்டு வாயா போவாங்க. மாட்டிக்கிட்டே வர்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன மீன் ஆகுது இருக்கு, மீட்ரு விடாது. அவர் போவாங்க. இப்போ வேணாம், உன்னை நான் விட்டுறேன், ஆனால் நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கோ. நான் ஏன் ஒத்துக்கணும் தப்பு? திரும்பவும் மேறாரு, மிஞ்சிறாரு, ஏறுறாரு. கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வாயா பார்த்துருவோம், உங்கள் எஸ்ஐ யார் நீ யார் பார்த்துருவோம் வாணி. ஒரு ஜபத்தோடு நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இவர் இழுக்கிறார் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏற இப்போ அங்கே போனால் என்ன விழாது, மீட்ரு விழாது. கடைசி இந்தான்னு பேசி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போயான்னு. அது கிறுக்கு பையில நீ முதலே கேட்டிருக்கலாமே. நானும் நீ கொடுப்பிட்டானு நீ மிரட்டுறேன், நீ எப்படியாவது கொடுத்துருவோம் நீ என்ன பண்ணுற. ஆனால் நீ என்ன பண்ணலை, கொடுக்குற மாதிரியும் உன்ட்ட பேர்ற மாதிரியே தெரியலையே. அவர் அதெல்லாம் தர முடியாது, வா 2ல் 1 பார்த்துடலாம். இவ்வளோ தூரம் நீ பண்ணிட்டல, 2ல் 1 பார்த்துருவோம், வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். உங்கள் எஸ்ஐ யார் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ கெஞ்சிறாரு யார், இவர் யாரும் மிஞ்சிட்டாரு. கடைசியாக சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு பிறந்த நாளுப்பா, ஒரு 50 ரூபா என் மனைவி எங்கேயா தேத்தி கொண்டு வான்னா. 50 ரூபா அதுக்காக தான் உன்ட்ட கேட்டேன். உடனே அந்த பெரிய ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு 200 ரூபா எடுத்து கையில் கொடுத்து, முதல்ல பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொண்டே கொடுத்துரு, போயிட்டு வாங்க, போயிட்டு வான்னு சொல்லிவிட்டு போயிட்டு நான் ட்ரெஸ் தரேன். வந்த உடனே சம்பளம் உடனே 200 ரூபா என்ன பண்ணணும். பொதுவாக இன்றைக்கி நம்ம நிலைமை நிறைய பேருடைய நிலைமை தான். யோகுடைய சர்ச்சுக்கு நான் போயிருக்கப்போ, போன வாரம் ஒரு பாஸ்டிங் 4ஆம் தேதி பாஸ்டர் ஃபெல்லோஷிப் நோட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு 50 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். எதுக்கு இப்போ அந்த 50 என்னன்னு கேட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணோன்ட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50 ரூபா 12 மாதம் வாங்கி எவ்வளோ, அது 600 ரூபா. ஒரு 1000 ரூபாய்க்கு கிஃப்ட்டு கொடுக்குறாரா இல்லை 500 ரூபாய்க்கு கொடுக்குறாரா தெரியல. ஒரு சிலர் கொடுக்க முடியல டேஷ், ஒரு சிலர் 10 பேருக்கு 2 பேர் ஒருத்தர் டேஷ். எதுக்குன்னு கேட்டேன். சொன்னார், பஸ்ஸுக்கே துட்டுலடா, நடந்து வந்திருக்கேன் 50 ரூபாய்க்கு கேடானார். ரொம்ப டச்சபிள் மெசேஜ் அது எனக்கு. ஆனால் ஒரு ஃபெலோஷிப் போகிறோம், ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்த்து வர்றோம். ஆனால் ஆண்டவர் யார் நம்மோடு இருக்கிறார். லூக்கா 12:25 சொல்கிறார், கவலைப்படுகிறான். நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு முழத்தை நீ ஏன் ஒரி பண்ணுற, உன்னோடு இருப்பவர் உனக்கு உண்டானவளை விற்று தரித்திற்கு கொடுங்கிறார் ஜீசஸ்.
லூக்கா 12:25. அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு. இன்னைக்கு சொன்ன வசனம் பிலிப்பியர் 2:5. தம்மை தாமே வெறுமையாக்கி, ஒன்றும் இல்லை, வெறுமையாக்கிட்டார். நம்ம பாஸ்ட் யாராவது வெறுமையாக்குறோமா? நானும் ஆக்கலை, நீங்களும் ஆக்கலை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் திருச்சபை ஆரம்பிக்கப்படவில்லை. திருச்சபைக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலை. அவர் ட்ரஸ்ட்டுக்கு அவர் ஃபவுண்டரு, பிரசிடெண்ட் இல்லை. அவருடைய பணி இன்னைக்கு அழகாக நான் ஒரு இடத்துல வாசித்தேன். நாம் இஸ்ரவேல் மனம் திரும்பணும். நாம் என்ன பண்ணணும்? நம்மை ரட்சிப்பதற்கு, மீட்டுக்கொள்வதற்காக தான் அவர் வந்தார். ஜீசஸ் வந்தது நோக்கம் அதுதான். லூக்கா 2:78 அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. நாம் எப்படிப்பட்ட அந்தகாரம் மரணத்தில் இருந்தாலும் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தாங்க. அந்த ஜீசஸை நோக்கி இப்போ அருமையான தாவீது ஐயா, நம்ம யோபு ஐயா, லாசர், இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அழைத்த பொழுது ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. உங்களை வெறுமையாய் ஆண்டவர் நிச்சயமாக அனுப்ப மாட்டார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதல் உங்கள் மூலம் நிச்சயமாக உங்கள் பகுதியில் வரும். நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்க ஆண்டவரை நம்பி உங்கள் காரியங்களை இங்கே ஒன்றுக்கு கவலைப்படாமல். ஏன்னா அதே அதிகாரி மனைவி சொன்னாங்க, ஏதாவது பதவியில் இருக்கப்போ வாங்கிடுறா, சம்பாரிச்சிருன்னு சொன்னாங்க. அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வேலை பார்த்தார். போகிறவனை எதையாவது மிரட்டி துட்டு வாங்குவார். பீடி பிடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், கஞ்சா கிடையாது, குடி கிடையாது, பொம்பளை சோப்பு கிடையாது. லஞ்சம் வாங்குறவங்க இந்த 5 இருக்கும், ஜூது இருக்கும், ரேஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சம்பளம் கூட வீட்டுக்கு போகாது. அதிகாரி மனைவி வேலைக்கு போய் தான் சோறு போடும். அப்படி தான் அவங்க நிறைய பேர் கஷ்டம் இருக்கும். நிறைய கஷ்டம் பார்த்திங்கன்னா ரோட்டில் அவ்வளோ பண்டா போடுவாங்க. ஆனால் வீட்டில் அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா இவங்க இப்படி வாங்கி எல்லாத்தையும் செலவு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருக்கு எந்த பழக்கம் இல்லை. அவர்கிட்ட போய் ஒரு அதிகாரி கேட்குறாரு, அண்ணா உனக்கு பொம்பளை சோக்கு இல்லை, தண்ணி அடிக்கலை, பீடி இல்லை, கஞ்சா இல்லை, கிண்டி இல்லை, குதிரை இல்லை, ஜூது இல்லை, ஒரு நல்ல பாலாக இருக்கிற, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுற, பார்சல் கூட எவன்றையும் வாங்கி சாப்பிட மாட்டேற, துட்டெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அது ஒன்றும் இல்லைப்பா, ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே சென்னையில் ஒரு நல்ல வீடாக வாங்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன் சொன்னார். சொல்லி ஒரு 6 மாதத்தில் மனைவிக்கு ஸ்டோன். மலர் ஹாஸ்பிட்டல் அடையாரில் 4 லட்ச ரூபா செலவு. திரும்ப ஒரு 3 மாதத்தில் இன்னொரு பிரச்சனை, 8 லட்ச ரூபா செலவு. சம்பாதிச்சது 2 லட்சம், செலவு 12 லட்சம். அப்போ தான் மனைவி சொல்லிச்சான், இனிமேல் என்ன பண்ணாத, லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வேண்டாம். ஒருவேளை நாம் எதுக்குமே கவலைப்படாமல் ஆண்டோடைய சன்னிதானத்தில் இந்த நோக்கமே, இன்றைக்கி இருக்கிற நோக்கமே ஒரு ஜெபம். ரூத் ஜான் அந்த அம்மா அவங்க ஏரியாவில் மைக்கு வச்சு சொல்கிறப்போ 4 விழுக்காடு 5 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. தேவபுரி ஐயா வேசார்படியில் பணி செய்த மாதிரி இன்றைக்கி மூலகுத்தரம், கன்னியாபுரம் இதெல்லாம் பணிகள் உயர்ந்து அதிக மக்கள் வாழ்கிறாங்க, அதிக மக்கள் இருக்காங்க கிறிஸ்தவ மக்கள். அந்த இடத்துல அந்த அம்மாவோட பாக்ஸை பிடுங்குறான், சண்டை போடுறான். 2 வாரம் தொடர்ச்சியாக தகராறு. ஒரு நாள் இவங்க ஏரியாவில், ஒரு நாள் எங்கள் ஏரியாவில் வந்து தகராறு. இன்றைக்கி அந்த அளவுக்கு நமக்கு எதிரான சக்திகள் இருக்குது. ஒருவேளை ஒரு பெரிய பிஷப் திருச்சியில் இருக்கார், சிஎஸ்சி பிஷப் சந்திரசேகர் என்று பெயர். அவர் சொல்கிறாரு, அரசு ஆட்சியாளர்கள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏலாம் நமக்கு சப்போர்ட் ஐயா, ஆனால் அவங்க கூப்பிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க, அதிகாரிகள் நமக்கு செய்ய மாட்டாங்க. நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு டியூன் பண்ணி வர்றாங்க. இன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காலையில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். நம்ம மதம் மாறிட்டு நம்ம ஒரு வேறு மதத்தில் இருந்து இப்போ கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம். கிறிஸ்தவங்களை மாறினோடனே நம்முடைய ஜாதி கொஞ்சம் உயர்ந்துருது. அப்போ போய் நம்ம கேட்குறோம்,
எங்களுக்கு உயர்ந்துட்டு எங்களுக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னா ஒரு ஜட்ஜி கேட்டார் போன மாதம், நீ உங்கள் ஏசு என்னப்பா சொல்லியிருக்காரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தானப்பா, நீ ஏன் ஜாதியை பற்றி பேசுகிற? ஒரு ஜட்ஜி கேட்டார். அண்ணே வாங்க தோத்திரம், வாங்க வாங்க பரவாயில்ல வாங்க வாங்க கதை ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சு. மதமே கிடையாத நீ ஏன் மதத்தை பற்றி பேசுகிறங்கிற? இன்னையோட ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, எஸ்டி யார் கிறிஸ்டினா மட்டும் அவனை எஸ்டி கிடையாது, எஸ்சி கிடையாதுங்கிறார். தீவிரமாக ஒரு ஜட்ஜி கொடுத்துருக்காரு. மதுரையில் தீவிரமான ஒரு ஜட்ஜி நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுருக்கார். நேற்று சொன்னேன், ஒரு ஆடியோவை அந்த அம்மா அவ்வளோ தீவிரமாக கேள்வி கேட்குது அந்த ஜட்ஜி. இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் மேல் அதிகாரிகள் எல்லாம் நம்ம இன மக்கள், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ பள்ளியில் படித்த மக்கள், அரசு அதிகாரிகள் எல்லாமே இருந்தாங்க. இன்றைக்கி அரசு அதிகாரிக்கு நமக்கு சப்போர்ட் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த ஆட்சி தான் நமக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்து கொண்டிருக்கு. இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை இந்த அரசு நீடிக்கணும்னா, இன்றைக்கி இந்தியாவில் நான் எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா மாநிலம் கிராமங்களுக்கு சென்று வந்துட்டேன். அந்த கிராமத்தில் எழுப்புதல், எந்த கிராமத்தில் போனாலும் எப்படி எழுப்புதல்னா, ஒடிசா மாநிலம் முதலாவது மதமாற்ற தடை சட்டம் 1974. மல்கன்கிரியில் தீவிரவாதிகள் நிறைந்த பகுதி. அந்த ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு வருது, படிக்குது 6th ஸ்டாண்டர்ட். 1லேருந்து 5 வரையும் அங்கே இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் வீட்டுக்கு போகுது, கையில் பைபிள் கொண்டு போகுது. பைபிள் அது கொண்டு போனது இல்லாமல் தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய அம்மாவையும் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போகுது. அவங்க அப்பா வாங்கி பைபிளை கிழிச்சிட்டு அம்மாவையும் அக்காவையும் கண்டிஷன் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை ஸ்கூலுக்கு விட மாட்டேன்ட்டார். ஸ்கூலுக்கு போனதால கிறிஸ்தவளாக மாறிட்டேன், நேனா ஸ்கூலுக்கு விடணும். உடனே அந்த பெண் என்ன சொல்லுதுன்னா, நான் இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டேன், ப்ரேயர் பண்ண மாட்டேன், தயவுசெய்து நீ படிக்க விட்டுரு. ஏன்னா மனுஷனுக்கு முக்கியம் என்னது? எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அதுதான் நம்முடைய மிஷனரிகள் எல்லாம் கல்வி சாலைகளை திறந்தாங்க. முதலாவது பெண்களுக்கு கல்வி. சாரா டக்கர், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய சாரா டக்கர் பாளையங்கோட்டையில், பிஷப் கீப்பர் திருச்சி, மதுரை, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கல்விகள் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல், காலேஜஸ். மக்களுக்கு முதல்ல என்ன வேணும்? அதுதான் இயேசு கிறிஸ்து வரும்னா அரிஸ்டாட்டல், யுவான் சுவாங் இவங்கெல்லாம் வந்தாங்களாம். மக்களுக்கு சற்று நாலேஜ் வேணுங்கிறது தான் அவருக்கு முன்னால் வந்தாங்களாம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால். அந்த பொண்ணை விட மாட்டேன்ட்டார். அந்த பொண்ணு நான் படிக்க மாட்டேன்னு சொன்னால் விட்டார். அவர் ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டார். ஃபாரினில் வேலைக்கு போயிருப்போம். அங்கே போய் சம்பளம் அதிகம், இங்கே விட 3 மடங்கு. இங்கே 1 ரூபா, அங்கே 5 ரூபா. இங்கே ஊசி போட 2 ரூபா, அங்கே ஊசி போட 20 ரூபா. வியாதிக்கும் 10 மடங்கு காஸ்ட். சற்று பலவீனம், ஸ்டோன், பயங்கர வலி, சம்பாதித்த பணம்லாம் செலவாயிட்டு. அப்போ தன் பொண்ணுக்கு தொலைபேசி மூலம் ஃபோன் பண்ணி எனக்கு ஜோம் பண்ணுமான்னாராம். 7th படிக்கிற பிள்ளைகிட்ட ஜோம் பண்ணுங்கிறார். அந்த பொண்ணு அங்கேருந்து ஜோம் பண்ணுது. அவருக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கிது. ஒருவேளை இதுதான் கிறிஸ்தவம். அதே பள்ளியில் என்ன நடந்ததுன்னா, 6 மாதம் கழித்து ஒரு கலெக்டர் வர்றாரு. பைபிள் வாசிக்கக்கூடாதுங்கிறாரு, ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிறார். வெள்ளிக்கிழமை வர்றாரு, ப்ரேயரில் பைபிள் வாசிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிறார். கலெக்டர் ஆர்டர் சீல் பண்ணிடுவேன்ட்டு போயிட்டார். அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் சாப்பிடலை. வெள்ளிக்கிழமை சாப்பிடாமலாம் ப்ரேயருக்கு வருவாங்க, அதுலேருந்து சாப்பிடலை. சண்டே அந்த சர்ச்சுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றார், ஒரு மலைவாழ் இன்ஸ்பெக்டர். எல்லோரும் 3 நாளாக சாப்பிடலை, பச்சை தண்ணி கூட குடிக்கல, அழுதுகிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்குறாரு. திங்கக்கிழமைங்க நாங்கள் பைபிள் வாசிக்க முடியாது, ப்ரேயரில் ஜெபம் பண்ண முடியாது, கலெக்டர் சீல் பண்ணிடுவேன்ட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா, நேரே அந்த மலையில் இருக்க மக்கள் 1000 பேரை, மொத்தமாக 10 கிராமத்து மக்களை கூட்டிகிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் தரலாம். கலெக்டர் கேட்டார், எங்களுக்கு ஸ்கூல் இல்லை,
நாங்கள் இன்றைக்கும் பாதி ட்ரெஸ் போட்டிருக்கோம். எங்கள் மக்கள் அவங்க மலைக்கு போனீங்கன்னா ஊசி மணி தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. மல்கன்கிரி சுக்மா பகுதியில் போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்களா எஜுகேஷன் கொடுத்தீங்க? நாங்கள் இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, அடிமைப்பட்டு கிடக்கேன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கல்வி கொடுத்துருக்காங்கய்யா, அதனால் இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கேன். நீ யார் எங்களை வந்து சொல்கிறதுக்கு? இன்ஸ்பெக்டர் அந்த கலெக்டரை கேள்வி கேட்டார். இன்ஸ்பெக்டருக்கப்புறம் அவருக்கப்புறம் 5 கிரேடு பின்னால் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர். ஆனால் அந்த மக்களுடைய போராட்டம், அந்த கலெக்டர் தான் ஆஃப் ஆனார். அந்த பள்ளியில் இன்றைக்கும் பைபிள் வாசிக்கப்பட்டு இன்றைக்கி எளிய மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறதுனா அது கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஒரு மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். இந்த மனமாற்றத்துக்கு நம்முடைய சாட்சி.